வணக்கம், நான் டாக்டர் அபிராமி, பிளாஸ்டிக் சர்ஜன். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல எல்லாரோட ஃபேவரட் டாபிக் க்ளோயிங் ஸ்கின் பிரைட்னிங் எப்படி அச்சீவ் பண்றது அதை பத்தி பேச போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க ஃப்ரெண்டு சொன்னாங்க, இன்ஸ்டாகிராம் ரீல்ல நீங்க ஃபாலோ பண்ற இன்ஃப்ளூயன்சர் சொன்னாங்க அப்படின்னு ஒரு சீரமையோ ப்ராடக்டையோ வாங்கி இது என்னோட ஸ்கின்னை க்ளோ பண்ணிரும் அப்படின்னு உங்க ஃபேஸ்ல தடவாதீங்க. இப்படி நீங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு புதுசா பிளாக் ஸ்பாட் வந்திருக்கு, ஆக்னி அதிகமாக வந்துருச்சு அப்படின்னு ஸ்ட்ரெஸ் ஆவீங்க. லிசன், எல்லாரோட ஸ்கின் டைப்புக்கும் ஒரே ப்ராடக்ட் செட் ஆகாது. ஆயிலி ஸ்கின்னுக்கு ஒரு பெஸ்ட் ப்ராடக்டாக இருக்கிறது ட்ரை ஸ்கின்னுக்கு சுத்தமாக செட்டே ஆகாது. அதனால இன்னைக்கு நம்மளோட காமனான ஸ்கின் டைப்ஸ் ஆயிலி, ட்ரை, காம்பினேஷன், சென்சிட்டிவ், இந்த 4 ஸ்கின் டைப்ஸ்க்கும் என்ன இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணால் ஸ்கின் பிரைட்னிங் வரும், ஸ்கின் க்ளோ வரும்னு பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆயிலி ஸ்கின் பற்றி பார்க்கலாம். நம்ம ஊரில் அட்லீஸ்ட் 70% பீப்புளுக்கு இருக்கிற ஸ்கின் டைப் பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின். இவங்களுக்கு காலையில் எந்திரிச்சோடனே பார்த்தீங்கன்னா நல்லா ஆயிலியாக எண்ணெய் தடவின மாதிரி இருக்கும் ஃபேஸு. ஆக்னி மார்க்ஸும் நிறையா இருக்கும். உங்களுக்கு க்ளோ வரணும்னா ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது அந்த எக்ஸஸ் ஆயில், அந்த சீபத்தை கண்ட்ரோல் பண்ணணும். உங்களுக்கு வெறும் நார்மல் சோப்பு பத்தாது. சாலிசிலிக் ஆசிட் இன்க்ரீடியன்ட் இருக்கிற கிளென்சரை நீங்கள் சூஸ் பண்ணணும். இது உங்களோட போர்ஸை நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணி ஆயில் கண்ட்ரோலுக்கும் ஹெல்ப் பண்ணும். செகண்ட் நீங்கள் என்ன சீரம் யூஸ் பண்ணலாம். நியாசினமைட் ஆயிலி ஸ்கின்னுக்கு பெஸ்ட் சீரம். இது உங்களோட ஆயிலையும் கண்ட்ரோல் பண்ணும், ஆக்னி மார்க்ஸும் ஈஸியாக ஃபேட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். 10% மேலே யூஸ் பண்ணாதீங்க. விட்டமின் சி உங்கள் ரொட்டீனில் இன்க்ளூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பியோர் அஸ்கார்பிக் ஆசிட்க்கு பதிலாக ஈத்தைல் அஸ்கார்பிக் ஆசிட் யூஸ் பண்ணுங்கள். இது உங்களோட ஆக்னியை ட்ரிகர் பண்ணாது. அடுத்து மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன். எனக்கு தான் ஆல்ரெடி ஆயிலி ஸ்கின்னாக இருக்கேன், எதுக்கு மாய்ஸ்சரைசர் அப்படின்னு கேட்காதீங்க. நீங்கள் மாய்ஸ்சரைசர் கொடுக்கலன்னா உங்கள் ஸ்கின் அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக இன்னும் ஆயில் நிறையா தான் செக்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ஜெல் பேஸ்டு மாய்ஸ்சரைசரை உங்கள் ரொட்டீனில் இன்க்ளூட் பண்ணுங்கள். சன்ஸ்க்ரீன் ஜெல் பேஸ்ட் இல்லைனா மேட் ஃபினிஷ் அப்படி இருக்கிற சன்ஸ்க்ரீனை சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ட்ரை ஸ்கின். இவங்களுக்கு ஆயிலே இருக்காது, அதனால இவங்க ஸ்கின் ஃப்ளேக்கியாக, ட்ரையாக, அங்கங்கே பேட்சாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்கின் டைப்புக்கு பிரைட்னஸ் வேணும்னா ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு தர வேண்டியது ஹைட்ரேஷன். ஃபஸ்ட்டு கிளென்சர். நீங்கள் என்ன கிளென்சர் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நுரையே வராமல் க்ரீம் பேஸ்டு ஹைட்ரேட்டிங்காக இருக்கிற கிளென்சர் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான அல்டிமேட் க்ளோ காம்பினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி ப்ளஸ் ஹைலூரானிக் ஆசிட். காலையில் நீங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மாய்ஸ்சர் இருக்க டைம்லேயே ஹைலூரானிக் ஆசிட் பேஸ்ட் சீரமை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிடுங்க. இது ஏரில் இருக்கிற மாய்ஸ்சரை அப்சர்வ் பண்ணி உங்கள் ஸ்கின் ஹைட்ரேட்டட் அண்ட் ப்ளம்பாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுக்கு மேலே நீங்கள் உங்கள் விட்டமின் சி அப்ளை பண்ணுங்கள். இது உங்களுக்கு பிரைட்னஸ் அண்ட் க்ளோ ரெண்டுமே தரும். உங்களுக்கு ஜெல் பேஸ்டு மாய்ஸ்சரைசர்ஸ் பத்தாது. செரமைட் இல்லைனா ஷியா பட்டர் இருக்கிற மாய்ஸ்சரைசர்ஸை யூஸ் பண்ணுங்கள். இது உங்களோட டேமேஜான ட்ரை ஸ்கின் பேரியரை நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அடுத்த ஸ்கின் டைப் காம்பினேஷன் ஸ்கின். இவங்களுக்கு டி ஜோன் ஏரியா, அதாவது நெத்தி, நோஸு, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஆஃப் தி சீக்ஸ், அப்புறம் ஜா, இந்த ஏரியாலாம் ஆயிலியாக இருக்கும், மிச்ச இடம் ஃபுல்லாக ட்ரையாக இருக்கும். உங்கள் காம்பினேஷன் ஸ்கின் டைப்புக்கு பெஸ்ட் சாய்ஸ் 2 இன்க்ரீடியன்ட்ஸ் ஆல்ஃபா ஆர்பியூட்டின் அண்ட் நியாசினமைட். ஆல்ஃபா ஆர்பியூட்டின் பிக்மெண்டேஷனுக்கு ஒரு நல்ல க்யூர், பட் உங்கள் ஸ்கின்னை ரொம்ப ட்ரை ஆகாது. நீங்கள் ஃபேஸ் வாஷை ஜெல் டைப்பாக யூஸ் பண்ணுங்கள். மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறப்போ நான் சொல்கிற இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் நல்ல லைட் வெயிட் மாய்ஸ்சரைசராக எடுத்துகிட்டு ஆயிலி ஏரியா இருக்கிற டி ஜோனில் கொஞ்சமாக அப்ளை பண்ணுங்கள். ட்ரைனஸ் இருக்கிற சீக்ஸில் நிறைய அப்ளை பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஆயில் ஈஸியாக பேலன்ஸ் ஆயிடும். ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற ஸ்கின் டைப் சென்சிட்டிவ் ஸ்கின். இந்த மாதிரி ஸ்கின் இருக்கிறவங்க கொஞ்ச நேரம் வெயிலில் போனாவே அவங்க ஸ்கின் ரெட் ஆயிடும். புதுசாக ஏதாவது ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இச்சிங், ரெட்னஸ், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இந்த சென்சிட்டிவ் ஸ்கின் டைப் இருக்கிறவங்க பிரைட்னஸ்க்காக ஸ்ட்ராங்கான ஆசிட்ஸ் கண்டிப்பாக உங்கள் ஸ்கின்ல யூஸ் பண்ணவே கூடாது. உங்கள் சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு நீங்கள் பிரைட்னஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சேஃபான இன்க்ரீடியன்ட் அசலிக் ஆசிட். 10% அசலிக் ஆசிட் ஈஸியாக யூஸ் பண்ணலாம். இந்த அசலிக் ஆசிட் உங்களோட ரெட்னஸ், இச்சிங், இன்ஃப்ளமேஷன்லாம் கம்மி பண்ணி உங்களோட ஸ்கின் டோனையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க எந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணாலும் ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீயாக, ஆல்கஹால் ஃப்ரீயாக, ஸ்பெசிஃபிக்காக சென்சிட்டிவ் ஸ்கின்னில் டெஸ்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்து வாங்குங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எந்த ஸ்கின் டைப்புக்கு எந்த காம்பினேஷன் செட் ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் எந்த ப்ராடக்டாக ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறீங்கனாலும் காதுக்கு பின்னாடி இருக்கிற ஏரியாவில் ஒரு பேட்ச் டெஸ்ட் அப்ளை பண்ணுங்கள். ஒரு 24 hours விடுங்க. அதில் ஒன்றும் இச்சிங், ரெட்னஸ் எல்லாம் வரலைன்னா அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்டை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ண ஆரம்பிங்க. ஒரே நாளில் எந்த ப்ராடக்ட்டும் க்ளோ தராது. அட்லீஸ்ட் 4 to 6 weeks உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கின் க்ளோ ஆக ஆரம்பிக்கும். உங்கள் ஸ்கின் டைப் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கான பெஸ்ட் ப்ராடக்ட்டை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.